நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் இன்றைக்கி என்ன வண்டி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டாவில் டியோங்க. நிறைய வெஹிக்கிள் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் இந்த வண்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏபிங்க. ஆந்திராவில் இருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த வண்டியை இப்போ தான் வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப்புக்கு ரிசீவ் பண்ணிவிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. கிளச்சி ஃபோர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் பெண்டு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிலோமீட்டர் கிட்ட 1 லட்சம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி. டயர்லாம் பார்த்துக்கோங்க, டயர் சுத்தமாக போயிட்டு ஃபோர்க் பெண்ட் ஆகி வீல் பேரிங்லாம் போயிட்டு ஒரு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த வண்டியை நம்மக்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்காரு. எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய சப்ஸ்கிரைபருங்க சொல்லி டைம் கேட்டு இன்றைக்கி இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட விட்டுட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வர இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவரை நம்ம ட்ராப் பண்ணோம். அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் நம்ம பேரில் இருக்க ஒரு நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கைக்காக தான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம இந்த கஸ்டமர் சொல்லியிருக்காரு. அவருக்காக இந்த வண்டியை வந்து நம்ம ஒரு நீட்டான ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வந்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு A to Z வெஹிக்கிளில் கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னன்றதை பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், வண்டியில் எந்த அளவுக்கு ஹெட்டில் ஸ்கோரிங் மார்க் இருக்குதுன்னு பாருங்கள். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் சம்டைம் ஃப்ரீயாக போகிறதுக்கு காரணம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் இந்த ஹெட்டு தான். உங்களுக்கு ஹெட்டில் அந்த ஆயில் லீக்கேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆயிலு அந்த ஹெட்டு வால்வு கிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டடாக நம்ம மாற்றணும் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து நீட்டாகிடும். இன்னொன்று ஆயில் ப்ராப்பராக மாற்றலாம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் சிலிண்டர் கிட்ட பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா எந்த அளவுக்கு கார்பன்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த பேக்கிங்கு இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மாத்திரம். கிளச்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சி புள்ளின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த கிளச்சி புள்ளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. கிளச்சி எல்லாமே அந்த வைப்ரேஷன் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த மெட்டல் புஷ், இந்த மெட்டல் புஷ்லாம் எவ்வளோ ஸ்கோரிங் மார்க் ஆகிருக்கு பாருங்கள். இதை கம்ப்ளீட்டடாக பண்ணுறதுக்கு தான் இந்த வண்டி நம்மக்கிட்ட ஒர்க் வந்திருக்கு. ஃபோர்க் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்லேயும் பெண்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்க்கில் மெட்டல் புஷ்ங்க. இந்த பிளாஸ்டிக் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி மாற்றினீங்கனாலும் நம்ம சென்னை சிட்டி ரோட்டுக்கு இது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் புஷ். இதை போட்டிங்க அப்படின்னா டைரக்ட் ஃபிட்டு தான், ரொம்ப ஒரு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கிளச்சி அந்த புள்ளின்னு சொல்லுவாங்க. இங்கே வரும், இது பேர் தான் அந்த கிளச்சி புள்ளின்னு சொல்லுவாங்க செட்டு. ஆனால் ஹோண்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக தான் வருங்க. இந்த மாதிரி ரஸ்டட் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட்டு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது உள்ளே வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் அண்ட் நீடில் பேரிங் அந்த மாதிரிலாம் வரும். இதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மெயின் உங்களுக்கு. இதுக்கு ஹோண்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் தனித்தனியாக தான் வரும் உங்களுக்கு. கிளச்சு புள்ளியோட இது ஒரு பார்ட்டு. இங்கே பாருங்கள், இதில் உள்ளே வர புஷ்ஷெல்லாம் வந்து தனித்தனியாக வரும் உங்களுக்கு. இது ஒரு பார்ட்டு. இதுக்கு மேலே இந்த பார்ட் வரும் உங்களுக்கு. கிளச்சு புள்ளி செட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஹோண்டாஸில் தனித்தனியாக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட என்னென்ன வரும்னா இதில் வந்து ஒரு ஆயில் சீல் வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இருக்கிற புஷ்ஷு கிட்டுங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஹோண்டாஸில் தான் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து அந்த பார்ட் நம்பர் அண்ட் ஒரிஜினல். இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவிட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது எல்லாமே இந்த கிளச்சி புள்ளியோடு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிளேட்ஸ் எல்லாம் போயிருக்கு. அப்புறம் அந்த புஷ்ஷு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் வேரியேட்டர் புஷ்ஷு, அப்புறம் வேரியேட்டர் வண்டியில் வந்தது எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் வர வி புஷ்ஷு, அதுக்கப்புறம் பெல்ட், இந்த மாதிரி ஓவராலாக எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. கிளச்சி வந்து ஒரு மாதிரி உதறுது இந்த வண்டி. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தார் இந்த வண்டியை. அதுக்கான ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நம்மக்கிட்ட நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோஸை பார்த்துட்டு இவ்வளோ பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மாற்றுறோம். ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டோடைய வால்வெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஹெட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். இதிலே வந்து ஹெட்டு ஓரிங்கு பேக்கிங்கு இந்த டீட்டெயில்ஸ் வரும் பாருங்கள். இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு.
ஆஃப் பேக்கிங் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி போகிற கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் ஐலிங் ப்ராப்பராக நிற்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டில் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹெட்டு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்வு கிட்ட எல்லாமே ஒரிஜினல் தான் போட போகிறோம். இந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துங்க என்ன இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த வால்வு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிருக்கோம். அது உள்ளே வர ஆயில் சீலு, இந்த கைடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வண்டியிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்றத ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இந்த வால்வோட கண்டிஷனும் எப்படி இருக்குதுன்றத பார்ப்போம். இதுதான் வண்டியில் இந்த வால்வு எந்த அளவுக்கு ஸ்கோரிங் மார்க் பாருங்க. இந்த 2 வால்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கார்பன்ஸ். ரெண்டு வால்வுமே தான் மாற்றிருக்கோம். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஜின் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இந்த ஹெட்டில். அதுக்கப்புறம் கிளச்சில் பார்த்துருப்பீங்க. கீர் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். கீர் பாக்ஸ் பேரிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கீர் பாக்ஸ் பேரிங்கு. அதில் வர அந்த இந்த டியூப்லாம் ஒன்ஸ் நம்ம பிரிக்கும் போதே வந்து எல்லாத்தையுமே மாற்றிடணும். பேக்கில் பிரேக் ஷூ, ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். எங்கேருந்து வந்திருக்குன்றத சொல்லியிருப்பேன். ஆந்திராவிலேருந்து வந்தது. வண்டி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு வண்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளச்சில் வந்து ஒரு கம்ப்ளீட் கிட்டை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் ஹெட்டில் பார்த்துருப்பீங்க நிறைய ஒரு ஸ்கோரிங் மார்க் இருந்தது, அந்த ஹெட் ஒர்க்கை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் ஜிக்ஸாக் இதுக்காக கூட வந்தேன்னு கூட சொன்னார் சார், ஜிக்ஸாக்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. அதையும் பண்ணியாச்சு. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கிலோமீட்டர் கிட்ட ரன் ஆகிருக்கு. பாருங்கள் ஏபி வண்டி ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டுங்க. கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, கிளச்சில் வர புள்ளி, அதுக்கப்புறம் பெல்ட்டு, புஷ்ஷு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி வண்டி எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபைனல் பண்ணி வச்சுருக்கோன்றதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்காக வந்திருக்காரு அந்த கஸ்டமரு. இந்த மாதிரி எந்த வண்டியை நீங்கள் பண்ணணுனாலும் எஸ்கே பைக்ஸை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு பெண்ட் எடுத்து ஃபோர்க்கில் வர அந்த மெட்டல் புஷ்லேருந்து கம்ப்ளீட் கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல்.